மூவேந்தர் மடிதவழ்ந்த முத்தமிழில் முத்தான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக நமது நாட்டின் குடியரசு தினம் பற்றி பார்க்கலாம். நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினத்தை ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் நாள் கோலாகலமாக கொண்டாடுகிறோம். அழகு மலர்களின் அணிவகுப்பு, அகத்தினிலோ இன்பக் களிப்பு, சுகமான தென்றல் தழுவ, எண்ணத்திலோ எழுச்சி, இதயத்திலோ புது மலர்ச்சி, முகத்தினிலே பெருமகிழ்ச்சி. சோலையின் அழகு சொக்க வைத்தாலும் பாலையைச் சோலையாக்கிய பாட்டாளிகளை நினைத்து பார்க்க வேண்டும். தீரத்திலே, படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே, உபகாரத்திலே, சாரத்திலே, சாத்திரங்கள் தருவதிலே உயர்நாடு நம் பாரத நாடு என்றார் பாரதி. அத்தகைய பெருமைமிகு பாரத நாட்டை அண்டி வந்த அந்நியர் ஆதிக்கம் அகல, அடவிவாழ் சிங்கமெனச் சீறி சிரமேற்பட்ட சீரியோர்களின் சிரத்தை அடிப்படை கல்லாகப் போட்டு அமைக்கப்பட்டதுதான் நமது குடியரசு மாளிகை. நமது நாடு அந்நியர்கள் கையில் முடியாட்சியாக இருந்து நம்மை நாமே ஆள்வதற்காக மேதைகள் பலர் சேர்ந்து உருவாக்கிய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் பல அறிஞர்கள் கூடி பல நாட்டு சட்டத்திட்டங்களின் நல்ல கருத்துக்களை ஒன்று திரட்டி அமைக்கப்பட்ட நீண்ட பக்கங்களை கொண்ட இந்திய அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள். இருண்ட கண்ணுடன் 2 கால்களும் சுருண்டு வீழினும் சோர்கிலேன், சுதந்திர தேவி என்னை தொழும் வரை ஓய்கிலேன் என்று வீர சபதம் எடுத்து நம்மை அந்நியர்களிடம் இருந்து விடுவித்த தியாகச் செம்மல்களுக்கு வீரவணக்கம் தருகின்ற நன்னாள் குடியரசு பொன்னாள். ஆங்கில ஆதிக்கத்தை வேரோடு அறுக்க அகிம்சை எனும் ஆயுதத்தால் அகிலமே வியக்க வைத்த அண்ணல் காந்தியடிகள், உயிரை இழப்பினும் சுதந்திர தேவி உன்னை இழப்பேனா என்று வீறுகொண்டு எழுந்த கோபாலகிருஷ்ண கோகலே, சர்தார் வல்லபாய் படேல், சுபாஷ் சந்திர போஸ், வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற எண்ணற்ற தன்னலமற்ற தியாகிகளின் உடல்களை இம்மண்ணில் புதைக்கவில்லை, விதைத்துள்ளோம். அதுதான் இன்று மரமாக வளர்ந்து பாரத கொடியாக பட்டொலி வீசி பறக்கின்றது. உதிரம் சிந்தி நாட்டுக்காக உயிர் நீத்த உத்தம பக்தர்களின் உயர்வினை சொல்கிறது மூவண்ணக் கொடி. கொடி பறக்கவில்லை, கோடி உயிர்கள் பறக்கின்றன. வருங்கால பாரதத்தை நிர்மாணிக்க இருக்கும் நாம் தன்னலம், வேற்றுமை இவற்றை தகர்த்தெறிந்து தரணி போற்றும் தகைமையாளராக வீரநடை போட வேண்டும். கீழே விழுந்து எழும்போதும் வெறுங்கையோடு எழாதே என்ற ஜப்பானிய தத்துவத்தை வழிகாட்டியாகவும் குறிக்கோளாகவும் கொள்ள வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது இந்தியா. நேற்று வரை வளரும் நாடாக இருந்த இந்தியா இன்று வளர்ந்த நாடுகளும் வியக்கும் இந்தியா. நிலாச்சோறு ஊட்டினார் நம் மண்ணை நேற்று, நிலவில் சோறு ஊட்டுவோம் நாளை எனும் நிலை இன்று. நிலா நிலா ஓடிவா என்று பாடினோம், நிலா வரவில்லை, விரைந்திட்டோம் சந்திராயன் மூலம். எண்ணற்ற செயற்கைக்கோள்கள் விண்ணில் வட்டமிட்டு கொண்டுள்ளன. இந்தியர் எவரும் இளைத்தவர் இல்லை என்பதை உணர்ந்துவிட்டது உலகம். அன்று நாம் விடுதலை போரில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் போராடி பெற்றிருந்த பெருமைக்குரிய பாரத தேசத்தை போற்றி பாதுகாப்போம். ஒற்றுமை மனப்பான்மையோடு செயல்பட இந்நன்னாளில் உறுதி கொள்வோம். விஞ்ஞான புதுமையெல்லாம் விரைந்து வரும் வேளையிலே அஞ்ஞான இருளகன்று விஞ்ஞானம் மேன்மையுற நாமெல்லாம் இணைந்து வேள்வித்தீ ஏற்றி அதன் செந்தனில் சுட்டரிக்க வேண்டியது குறுகிய எண்ணங்களைத்தான். இமய முதல் குமரி வரை ஓடும் நதிகள் இனிமேல் இந்திய நதிகள் என்றே பாய்ந்தோடட்டும். நமது நாடு இந்தியா, நாம் அனைவரும் இந்தியர்கள். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த். நன்றி. உங்களுடன் லீனா.